ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெர்ஜின் சிபிஆர் ட்ரேட் செட்டப்பை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னா அதாவது நேற்றுக்கு வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு சிபிஆர் லைனை வந்துட்டு டச் பண்ணாமல் இருந்திருக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு வெர்ஜின் சிபிஆர்னு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு நான் போட்டிருப்பேன். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். பட் முடிஞ்சளவு வந்துட்டு புரிஞ்சுக்க வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜை வந்துட்டு நம்ம கடந்து வரும்பொழுது தான் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக வந்துட்டு இருக்க முடியும். என்னோட இது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். ஸோ அது எனக்கு பழகிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே கைஸ், இப்போ வெர்ஜின் சிபிஆரில் வந்துட்டு வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு மார்க்கெட் ஒரே மாதிரி ட்ரேட் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அதாவது நான் இதை எப்படி வந்துட்டு செக்ரிகேட் பண்ணுறேன்னா, வெர்ஜின் சிபிஆர் இன்னைக்கு வந்துட்டு வெர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு நான் இதை வச்சு வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறேன். நான் இதை வச்சுட்டு எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, அடுத்த நாள் வந்துட்டு நாளோட சிபிஆருக்கு மேலே வந்துட்டு S1 இருக்கான்னு பார்ப்பேன். S1 வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நான் ஒரு பர்டிகுலராக வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த வெர்ஜின் சிபிஆர் இருக்க இதில் அடுத்த நாள் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் பார்ப்பேன். அதை வந்துட்டு நான் பேக் டெஸ்ட் டேட்டா வந்துட்டு எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ஃபோல்டர்ஸ் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வெர்ஜின் சிபிஆர்ன்ற ஃபோல்டரை விட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அபோவ் S1 அப்படின்றத வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா, பிவட் பாயிண்ட்டுக்கும் R1க்கும் நடுவில் வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். அடுத்தது வந்துட்டு R1 R2க்கு நடுவில் ஓப்பன் ஆகலாம். R2 R3க்கு நடுவில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகலாம். S1 S2 S2 S3 இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு பிரித்து வச்சுக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுங்கிறத நான் வந்துட்டு பேக்கப் டேட்டா வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே போல் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஒரு சில டேட்டாஸ் வந்துட்டு எடுத்து வச்சிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில ஐடென்டிஃபிகேஷன் வந்துட்டு கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் நடந்தால் இப்படியெல்லாம் வந்துட்டு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டு வரும். அது 1 இயர் கழிச்சு வரலாம், 6 மந்த் கழிச்சு வரலாம். பட் அந்த ட்ரேடை வந்துட்டு நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் வந்துட்டு இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வெர்ஜின் சிபிஆருக்கு அபோவ் S1 இருந்தால் வந்துட்டு எப்படி நடக்கும்னு நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். அதே போல் வந்துட்டு பிலோ R1 ஓகேங்களா, அதையும் வந்துட்டு பார்த்துடலாம். இது வந்துட்டு பிலோ R1 செட்டப்பு. அதாவது நேற்றுக்கு வந்துட்டு மார்க்கெட் வெர்ஜின் சிபிஆரை வந்துட்டு டச் பண்ணாமல் வந்துட்டு மார்க்கெட் நடந்திருக்கும். அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா R1ங்கிறது கீழே வந்துட்டு இருக்கும். இதுலேயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேட் செட்டப்பை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றத வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு நோட் பண்ணணும். இதுலேயும் அதே போல் தான் பிலோ S1 அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் வந்துட்டு நான் இந்த டேட்டாலாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிவட் பாயிண்ட்டுக்கும் R1க்கும் நடுவில் ஓப்பன் ஆகும் மார்க்கெட் ஓப்பனிங் மீன்ஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஓப்பன் க்ளோஸை வச்சுட்டு தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். அதுலேயும் வந்துட்டு இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு பேக்கப் டேட்டா வச்சு இது பண்ணும்பொழுது வந்துட்டு நம்ம யாரையும் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. நமக்கே வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு ட்ரேடு வந்துட்டு இன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு பை பண்ண போகிறோம், இல்லைனா செல் பண்ண போகிறோம். இது 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம தப்பு பண்ணுறதுனால தான் வந்துட்டு நமக்கு லாஸஸ் வந்துட்டு வந்துட்டுருக்கோம். யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் எங்கேயாவது மார்க்கெட் ஓப்பன் ஆக தானே போகுது. மேக்ஸிமம் போனால் வந்துட்டு S3 S4க்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம். ஸோ அன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு S1 கீழே டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இது பாருங்கள், இது ஒரே ஒரு டைம் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ அப்சைடு வந்துட்டு மூவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நான் வந்துட்டு சொல்கிறேன், பேக்கப் டேட்டா வந்துட்டு என்றைக்குமே எடுத்து வைக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.